அதாவது ஒரு புதிதாக வருகிற ஒரு இயக்குனர் வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன், தயாரிப்பு இவ்வளவு பணிகளையும் மொத்தமாக எடுத்து செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதே அவர் இப்போ பார்த்த பாடல்கள்லையும் ட்ரெயிலை பொறுத்தளவும் அது வந்து அவர் ரொம்ப செவையாக செஞ்சுருக்காரு அப்படின்னு தோணுது. ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பங்கை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இவ்வளவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருந்த யார் யார் இருக்காங்கங்கிறத கூப்பிட்டு ஸ்டேஜில் இன்ட்ரொடியூஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து முக்கியமாக க்ரியேட்டிவ் டைரக்டரு ரவி பார்கவன், அப்புறம் அந்த மியூசிக்கு பின்னாடி எனக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து ஒரு புதுசாக வரும்போது எந்தவித ஈகோவும் இல்லாமல் ஒரு டைரக்டர் சொல்கிறதுங்கிறது வந்து நல்ல விஷயம். மற்றபடி பாடல்கள்லாம் சிறப்பாக இருக்குது. நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லபடியாக இருந்துச்சு. இன்னொரு புதுப்பட பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் வந்து எப்படின்னா, ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணதே ஒரு பெரும்பாடாக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு படத்தையும் அதே ஸ்டேஜில் வந்துட்டு, அதனால் வந்து ஒரு மரியாதைக்குரிய விழாவாக இருந்துச்சு. கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சார், உங்களோட ஒரு மெமரி சொல்ல முடியுமா? இந்த நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ இதில் வந்து உங்கள் மெமரி சொல்ல முடியுமா? இல்லை, என்ன மெமரி? நீங்கள் ஒன்று இவங்க இப்போ வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இவங்க கூட வந்து கலந்துருக்கீங்க, ஸ்டேஜ் வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ இவங்களோட மெமரி ஒர்க் பண்ணது இல்லை சார், நீங்கள் ஒர்க் பண்ணதில் உங்களோட பெஸ்ட் மெமரி ஷேர் பண்ண சொல்கிறேன். என்னோட பர்சனல் மெமரியா? என்னோட பெஸ்ட்டு மெமரி, பர்சனல் மெமரிங்கிறது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் திடீர்னு நீங்கள் கேட்கும்போது இதுதான் குறிப்பிட்ட என்னால் சொல்ல முடியல. ஐ எம் சாரி. பரவாயில்ல, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ சார்.